ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் டுமாரோ நிஃப்டி எக்ஸ்பெரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் செட்டப் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு ஆர்பிஐ மானிட்டர் பாலிசி இருக்குது. பேங்க் நிஃப்டி ட்ரெண்டிங் மூவ் அப்படி இல்லைன்னா மோர் வால்டிலிட்டி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் 1691 crores செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 327 crores பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,000 ஹெவி கால் ரேட் இருக்குது. 21,000 ஆல்மோஸ்ட் ட்ரேடல் இருக்குது. ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா அட் த மணி ப்ரீமியம் 86 க்ளோஸ் ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் சைடு வந்து 62 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 148 பாயிண்ட்ஸ் வருது. மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஸ்லைட் ஃப்ளாட்டாவோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அட் த மணி ப்ரீமியம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைட்லேருந்து வர ட்ரெண்ட் லைன் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆல் டைம் ஐ பார்த்தீங்கன்னா 22,127 இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 22,040, 50 ஓப்பன் பண்ணாங்க. பட் மார்க்கெட் வந்து 21,960 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக கேப் அப்பில் ஓப்பன் பண்ணால் அந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும். ஒன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது ஒரு மொமெண்டம் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். எகைன் அந்த ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் எகைன் 21,960 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மார்னிங் வந்து பேங்க் நிஃப்டியில் 45,650 to 850 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எபோ ஆர் பிலோ ஃபோக்கஸ் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 850 ஃபஸ்ட் டைம் பிரேக் ஆகும்போதே போய் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 30-40 பாயிண்ட்ஸ் வரும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரும். எப்போதுமே ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு ரீடெஸ்ட்டில் தான் என்ட்ரி எடுக்கணும். 850 ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது, எகைன் ரீடெஸ்ட் பண்ணுது. இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோசிங் வரல. அப்போது இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்குது. இந்த இடத்துல உங்களோட என்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டில் ஹைக்கு மேலே தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அழகாக உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் எவ்வளோ 45,735 அது வரைக்கும் டார்கெட் வச்சுருந்தா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ணியிருக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரி தான் ஒரு ட்ரேடில் பிரேக் டவுன் ஆர் பிரேக் அவுட்டில் ரீடெஸ்ட்டில் தான் என்ட்ரி எடுக்கணும் ஒழிஞ்சு பிரேக் அவுட் ஆகும்போதே போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,960 மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ், அது இல்லாமல் 22,000 ரவுண்ட் நம்பர். டுமாரோ மார்க்கெட் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரீமியம் வந்து 22,000 கால் ரேட் இருக்குது, புட் ரேட் வந்து 20,900 இருக்கனால மார்க்கெட் கன்சால்டேஷனில் ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணிவிட்டு 22,020 மேலே மார்க்கெட் சப்ஸ்டைன் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களை ஃபஸ்ட் டார்கெட்டாக 22,060, செகண்ட் டார்கெட்டாக 22,100 ஃப்ரெஷ் ஆல் டைம் ஐயை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இங்கே கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி 21,900 சப்போர்ட். சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இம்மிடியேட்டாக இங்கே ஒரு நெகட்டிவ் கேண்டில் போட்டோன்னே புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக ரீடெஸ்ட் பண்ணுறங்க பேரில் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். ஒன்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்க 850 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 21,850 செகண்ட் வந்து 21,800 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், அது இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 21,800 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட்டை 21,850, செகண்ட் டார்கெட்டை 21,850. இந்த மாதிரி ட்ரேடு கிடச்சா மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா அழகாக நாளைக்கு ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ணலாம். இன் பிட்வீனில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அப் சைட் டவுன் சைடில் எஸ்எல் ஹண்டிங் தான் நடக்கும். செகண்ட் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எது பார்த்துருந்தாலும் சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 120 மேலே ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது, ஆக முடியல. எகைன் பிரேக் ஆகும்போது பிரேக் ஆகுதுன்னா ரீடெஸ்ட் பண்ணுற லெவல் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. ஹைலேருந்து ரீடெஸ்ட் பண்ணுற லெவல் பாருங்கள் 35 பாயிண்ட்ஸ்.
இங்கே லெவல் வச்சு பாருங்கள் 25 பாயிண்ட்ஸ் வரும். கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலும் 25 பாயிண்ட்ஸில் மூவ் ஆகுது. இங்கே ஒரு 25 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 25 பாயிண்ட்ஸ், இங்கே வச்சிங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி நெகட்டிவ் கேண்டில் இப்படி வச்சிங்கன்னா 2-3 கேண்டிலில் 25-30 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரேக் அவுட்டில் அழகாக ட்ரேட் பண்ணிங்க. இது வந்து கால் ஆப்ஷன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் 160க்கு மேலே சஸ்டெயின் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆகுது. எகைன் இந்த இடத்துல க்ளோசிங் வரும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே 20 பாயிண்ட்ஸில் இருக்கும். அழகாக இந்த ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 நல்லா அழகாக புல்லிஷ் கேண்டில். ப்ரீமியம் பார்க்கும்போது சரி ஓகே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆக போகுது அப்படின்னு பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது. அதனால தான் சொல்கிறது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இன்பிட்வீனில் ட்ரேட் நடக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும் 20 பாயிண்ட்ஸ்க்கு. எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் ரீடெஸ்ட் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சு 45,818 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா 4600 தான் அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 420, 438. இப்போ க்ளோஸ் ஆனது 45,800. 800 பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைட்லாம் எல்லாம் ஹெவி ப்ரீமியமாக இருக்குது. புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசிக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்கும்போது இருக்கிற அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து இப்போ மார்க்கெட் 45,900 ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் எபோவ் தள்ளி இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிக்ரீஸாக இருக்கும். இப்போ 2 சைடை ஆட் பண்ணிங்கன்னா இந்த வாரம் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பெஷலி ஒரு 840 பாயிண்ட்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் வீக் பட்ஜெட் வீக் பார்த்தீங்கன்னா 1200 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா 1100 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா 620 பாயிண்ட்ஸ் இருக்குது. 620ங்கிறது நார்மல். 1100, 1200, 800ங்கிறது மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டான இடத்துல பை பண்ணால் ப்ரீமியம் வந்து ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே அப்படியே ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 46,640 மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். இன்பிட்வீனில் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள். இங்கேயும் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரெண்டிங் மூவ் வேணும் அப்படின்னா இந்த 46,040க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக 46,200, செகண்ட் டார்கெட்டாக 46,250. இந்த லெவலும் பிரேக் ஆச்சுன்னா 46,300 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் 45,660 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் நாளைக்கு ஸ்லைட் கேப் அப்லையோ ஃப்ளாட்டாகவோ ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பிரேக் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துலலாம் பையிங் ப்ரெஷர் இருக்கும். வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகி இது பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தால் தான் ஒரு மொமெண்டம் ட்ரேட் டவுன் சைடில் 45,520, 45,400 வரைக்கும் டவுன் சைடில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பேட்டர்னோட இது வந்து பேரிஷ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எய்தர் சைடு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எய்தர் இந்த இடத்துல போய் திருப்பியும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் கண்டினியூ ஆகலாம். இல்லை இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டே எகைன் டவுன் சைடில் வரலாம். அப் சைடில் ஒரு நல்ல மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த லெவலெலாம் பிரேக் பண்ணணும். ப்ரீவியஸாக இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகவே இல்லை. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெஷலி ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லெவல் கீழே போகும்போது எக்ஸ்பெஷலி ட்ரேட் பண்ணலாம். இன் பிட்வீனில் இந்த இடத்துல ட்ரேட் நடக்கும்போது ட்ரேட் பண்ணாலும் சரி, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆகிட்டு எகைன் இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு எடுத்தால் கூட இந்த இடத்துலையும் கன்சல்டேஷன் தான் நடக்கும். பிகாஸ் ஏன்னா இப்போ 45,800 க்ளோசிங் வச்சுருக்காங்க. இப்போ 45,900க்கு மேலேயும் ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் லெவல். ஒன்ஸ் முடிஞ்சோடனே ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க டவுன் சைடு. ஒன்ஸ் இதுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆனால் தான் இவங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து கால் ஆப்ஷன் சைடு. புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் 45,700 பிலோ
க்ளோசிங் வந்துட்டு 660 பிலோ போகும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தனாலுமே 4640க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 45,200 டு 240 லெவலில் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவலும் பிரேக் பண்ணால் தான் அடுத்த ட்ரெண்டிங் மூவ் 45,400 45,500 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிவிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் வைக்க பார்க்கும்போது கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் ஆகும்போது ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் எப்படின்னா இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இப்போது ரீடெஸ்ட் பண்ணுது, இதுதான் ஒரு லெவல் இருக்குது. எகைன் இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் ஃபார்மேஷன் நடக்கும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணலாம். பிரேக் அவுட்லேயே இப்போ என்ட்ரி எடுத்திங்கன்னா ரீடெஸ்ட்டாக இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாங்கிறது உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்துடும். நாளைக்கு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்குது, வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மொமெண்டம் ட்ரேட் வரும்போது ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.